ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டேக் வைரல் இன் தமிழ். அமிட்டிவில்ல ஹாரர் அப்படிங்கிற ஒரு பயங்கரமான ஃபேமஸான ஒரு பேய் படத்துடைய ரீகேப் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா 27 நாள் வாழ்ந்துட்டு 28வது நாள் கண்டிப்பாக எல்லோரும் சாகத்தான் போகிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு கதை, உண்மையான கதையை தழுவி எடுக்கப்பட்டது தான் இந்த படம். இந்த படத்துடைய மூவி ரீகேப்பை இன்றைக்கி சீக்கிரமாக பார்த்துடலாம். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. எல்லா அமெரிக்க படங்கள்லேயும் வர மாதிரி இங்கேயும் ஒரு புருஷன் முன்னாடி அவங்க குழந்தைங்களோட மாளிகை மாதிரி இருக்கிற இந்த வீட்டுக்கு குடி வரலாம் அப்படின்ட்டு வராங்க. இவங்களுடைய மொத்த காசையும் போட்டு இந்த லேக் வியூ இருக்கக்கூடிய இந்த பெரிய பங்களாவை வாங்குறாங்க. இவங்களுக்கு உள்ளே பார்த்து பயங்கர ஆச்சரியம். இவங்களுக்கு வீடு ரொம்ப பிடிச்சி போகுது. இவ பேர் கேத்தி, அவன் பேர் ஜார்ஜ். ரெண்டு பேரும் வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக கல்யாணம் ஆகிருக்கு. கேத்திக்கு ஜார்ஜ் 2வது ஹஸ்பண்ட். கேத்திக்கு ஏற்கனவே 3 பசங்க இருப்பாங்க. இப்போ இந்த வீட்டை பார்த்து ரொம்ப அசந்து போன இவங்களுக்கு ஒரு சின்ன சந்தேகம், இவ்வளோ பெரிய வீட்டை இவ்வளோ கம்மி தொகைக்கு எதுக்கு விற்கிறாங்க அப்படின்னு. அதுக்கு வந்துட்டு அந்த லேடி கொஞ்ச நேரம் மழுப்பிட்டு வேறு வழி இல்லாமல் இங்கே பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மர்டர் நடந்துச்சு அதனால அப்படின்னு. ஒரு மர்டரா அப்படின்னு கேட்கும்போது இல்லை, இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பையன் அவன் கூட இருக்கிற எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டான். மொத்தம் 6 பேர் இறந்து போயிட்டாங்க. அவன் வீட்டில் வச்சிருந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணிட்டான். அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் வந்தாங்க. அந்த பையனை வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது ஏதோ ஒரு குரல் வந்துட்டு எனக்கு காதில் ஒழிச்சுக்கிட்டே இருந்துச்சு, எல்லாரும் கெட்டவங்க, எல்லாரும் மான்ஸ்டர்ஸ், அவங்கள எல்லாத்தையும் கொன்னுடுன்னு சொல்லிச்சு. அதனால நானும் கொன்னுட்டேன் அப்படின்னு அந்த பையன் வந்துட்டு சொன்னாதான் அந்த மீடியேட்டர் லேடி இவங்க 2 பேர்த்துக்கிட்டே சொல்கிறாங்க. இவங்க 2 பேர்த்துக்கும் அதை பார்த்த உடனே ஒரு மாதிரி வித்தியாசமாக தோணுது. ஆனால் ஜார்ஜ் வந்துட்டு எனக்கு இதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை, நாங்கள் இந்த வீட்டை வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்லிடுறான். இப்போ வந்து ஃபேமிலியோட அந்த வீட்டுக்குள்ளே வராங்க. இப்போ 3 குழந்தைங்களும் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாரும் சேர்ந்துருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நாய்க்குட்டியும் இருக்குது. வீட்டையெல்லாம் செட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கேத்திக்கு ஒரு சவுண்டு கேட்குது. அவளுடைய மகள் மேலே தனியாக தானே இருக்கா, எப்படி சத்தம் கேட்குதுன்னு கேட்கறதுக்காக இந்த அம்மா மேலே போய் பார்க்குறாங்க. மேலே போய் அந்த பாப்பா கிட்ட இவங்க பேச்சு கொடுக்குறாங்க. என்னாச்சு ஒரே சவுண்டாக இருக்குது அப்படின்னா, என் ஃப்ரெண்டு கூட விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் அவள் சொல்கிறா. ஃப்ரெண்டா, உனக்கு இங்கே யார் ஃப்ரெண்டு இருக்கா, நான் தானே உன் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்கிறா. இல்லைம்மா, நான் ஜூடி கூட விளையாண்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த பாப்பா சொல்கிறா. ஜூடி யாருன்னு கேட்கும்போது பின்னாடி ஒரு உருவத்தை காட்டுறாங்க. ஜூடி தான் பின்னாடி தாம்மா இருக்கா அப்படின்னு சொல்கிறா. இவளுக்கு ஒரு மாதிரி மர்மமாக இருக்குது. யாராக இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு திரும்பி பார்க்குறாங்க, யாருமே இல்லை. அந்த நேரத்தில் அந்த ஜூடி இந்த பாப்பா கிட்ட அமைதியாக இருக்க சொல்கிறா. இவளும் அதை செய்கிறா. அன்றைக்கி வீடு வாங்கின முதல் ராத்திரி பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் கொஞ்சம் தனிமையில் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. டைம் கரெக்டாக 3:15 ஆகுது. 3:15 ஆனால் அந்த ஜூடி அந்த வீட்டுக்குள்ளே வந்துடுறா. 3:15 அப்போ இந்த பொண்ணை தெரியாமல் அந்த பையன் பார்த்துடுறான். பார்த்த உடனே 2 பேரும் இன்டிமேட்டாக இருக்கும்போது கூட அவனுக்கு பயம் வந்துடு, ஜர்க்காய் எந்திரிச்சிடறான். இந்த பொண்ணுக்கு என்னடா அவன் வித்தியாசமாக நடந்துக்கிறானேன்னு ரொம்ப எம்பாரஸ்மெண்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய வேலையை தொடர்ந்து செய்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் காலையில் விடியுது. 2 பேரும் நைட்டு நடந்த சம்பவத்தை பற்றி பேசலான்னு ஆரம்பிக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு நார்மல் டே மாதிரி போகும்னு நினைக்கிறாங்க. அந்த நேரத்தில் வெளியிருந்து அவங்களுடைய நாய் இருக்கு இல்லையா, அந்த நாய் தொடர்ந்து குலைச்சிக்கிட்டே இருக்குது. எதுக்கு இந்த நாய் குலைச்சிக்கிட்டே இருக்குன்னு வேகமாக ஓடி போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு போட் ஹவுஸை பார்க்குறாங்க. போட் ஹவுஸ்க்குள்ளே போய் பார்த்தா இவங்களுடைய அந்த மகள் இருக்கா இல்லையா, ஜூடி கூட பேசிகிட்டு இருந்த பாப்பா, அந்த பாப்பா கையில் ஒரு ரெட் கலர் பலூனை வச்சுக்கிட்டு அமைதியாக யாரையோ பார்த்த மாதிரி வெறிச்சு நின்றுக்கிட்டு இருக்கு. திடீர்னு இவங்க சத்தம் போட்டதுக்கப்புறம் திரும்பி பார்க்குறா. இவங்க அப்பா அந்த பாப்பாவை கூட்டிகிட்டு வெளியே வந்துடுறாரு. இங்கே எதுக்கு வந்த நீ தனியாக அப்படின்னு கேட்கும்போது, ஜூடி தாம்மா என்னை கூட்டிகிட்டு வந்தா அப்படின்னு எல்லா பள்ளியும் அந்த ஜூடி மேலே போடுறா. அதுக்கப்புறம் இந்த பாப்பாவையும் இவங்க கூட்டிகிட்டு வெளியே வந்துடுறாங்க. இப்போ அந்த போட் ஹவுஸ்னால நிறைய பிரச்சனை வருதுன்னா அந்த போட் ஹவுஸை லாக் பண்ணி கீயையும் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு நைட் டைமில் ரெஸ்ட் ரூம் போகணுன்ட்டு எந்திரிக்கிறான். அப்போ டக்குன்னு ஒரு சவுண்டு கேட்குது. என்னவா இருக்கும் அப்படின்னு மேலே இருக்கக்கூடிய ஜன்னல் வழியாக அவன் எட்டி பார்க்குறான். அப்போ தான் அவனுக்கு அந்த போட் ஹவுஸ் கண்ணுக்கு மாட்டுது. போட் ஹவுஸ் வந்துட்டு ரொம்ப தாறுமாற அதோடைய கதவுகள் வந்துட்டு முன்னையும் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இவன் பயந்து போய் நேராக ரெஸ்ட் ரூம்குள்ளே ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கான். சரி, முகத்து கழுவலாம் அப்படின்னு இந்த குட்டி பையன் அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிங்க் வந்துட்டு டேப் ஓப்பன் பண்ணுறான். டேப்பில் தண்ணி வர மாட்டேங்குது. எட்டி பார்க்குறான். அப்போ பின்னாடி நமக்கு ஒரு கொடூரமான உருவத்தை காட்டுறாங்க. அந்த உருவத்தை காமிக்கும்போது நமக்கே பயமாக இருக்குது. அந்த உருவம் வந்து வாயை திறந்த உடனே அந்த டேப்பில் இருந்து பிளட்டு வந்துட்டு ஒழுக ஆரம்பிச்சிடுது. அதை பார்த்து இந்த பையனுக்கு ரொம்ப பயமாயிட்டு திருப்பி ஓடி போயிடுறான். ஓடி போய் அவனுடைய ரூமில் டைட்டாக போத்தி படுத்துக்கிறான். அந்த நேரமாக பார்த்து அங்கே இருக்கக்கூடிய ஃபர்னிச்சர் எல்லாம் ஒன்றுக்கு அதுவே தானாக அசைய ஆரம்பிக்குது. ஜன்னல் கதவுகள் எல்லாம் எப்பவும் வேகமாக அடிக்குது. இந்த சத்தத்தை கேட்டு கரெக்டாக
ஜார்ஜும் எந்திரிச்சிட்றான். டைம் அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:15 ஆகுது. 3:15 ஆன உடனே இவனும் வந்து அந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறான். அந்த இடத்துல அந்த போட் ஹவுஸ்லேருந்து ஒரு பலூன் வெளியே போயிட்டுருக்கோம். அந்த பாப்பா கையில் வச்சுருந்தா இல்லையா அந்த பலூனு என்னவா இருக்கும் அப்படின்ட்டு ஒரு வேளை குழந்தை மறுபடியும் அங்கே போயிடுச்சோ அப்படின்ட்டு இவன் வேக வேகமாக போய் அந்த டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். உள்ளுக்குள்ளே போய் பார்க்கும்போது இவங்களுடைய நாய் இருக்கு இல்லையா அது வந்துட்டு தண்ணியை பார்த்து கத்திக்கிட்டே இருக்குது. தண்ணியிலேருந்து ஒரு நீர் குமிழ் மேலே வருது. அதை பார்த்த உடனே ஒரு வேளை குழந்தை மூழ்கி இருக்குமோ அப்படின்னு கீழே குதிச்சு செக் பண்ணுறான். ஆனால் அங்கே யாருமே இல்லை. உடனே இவன் என்ன செய்யறதுன்னு பார்த்துட்டு மேலே பார்க்குறான். அப்போது அந்த ஜன்னல் வழியாக அந்த பாப்பாவுக்கு பின்னாடி அந்த ஜூடி வந்து நின்றுட்டுருக்கா. இவனுக்கு அதை பார்த்த உடனே ரொம்ப பயமாயிடுது. இப்போ எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாற்றுறதுக்காக மாடியில் போய் பார்த்தா அந்த பொண்ணு தூங்கிட்டு தான் இருக்குது. சரின்னு கதவை திறந்து அந்த க்ளாசெட்டில் பார்க்கலான்னு பார்க்குறதுக்குள்ளே அந்த பொண்ணை மேலேருந்து யாரோ கட்டி பிடிச்சி மேலே அழுத்து எடுத்துகிட்ருக்காங்க. அப்பன்னு பார்த்து அந்த குழந்தையோட பொம்மையை எடுத்து பக்கத்தில் வச்சுட்டு நல்லா தூங்கிட்டுன்னு வந்துடுறான். அடுத்த நாள் காலையில் கேத்தி வீட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டில் இருக்க நம்பர்ஸ் எல்லாம் வந்து டிஃப்ரெண்ட்டாக அசம்பிள் ஆகுது. அங்கே இருக்கக்கூடிய வாக்கியம் கேட்ச் மீ அண்ட் கில் மீ அப்படின்னு எழுதியிருக்கு. இதை பார்த்துட்டு அவளுடைய பையன் தான் இதை பண்ணியிருப்பா அப்படின்னு பில்லி பில்லின்னு கத்திட்டு போகிறான். ஆனால் அந்த பையன் வர்றதுக்குள்ளே திருப்பி இவள் ஹஸ்பண்ட் வந்தோடனே அது எல்லாமே திரும்பி டிசம்பிள் ஆகிடுச்சு. அதெல்லாம் வேறு வேறு மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஸ்கேட்டர் ஆகிருக்கு. இதை பார்த்துட்டு இவளுக்கு ஒரே டவுட் வந்துருச்சு. சரி இந்த மூடெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் எங்கேயாவது வெளியே போகலாம் அப்படின்ட்டு அவங்க 2 பேரும் குழந்தைங்களை பார்க்கறதுக்காக ஒரு பேபி சிட்டர் அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே பார்ட்டிக்கு போகலான்னு முடிவெடுத்து பார்ட்டிக்கு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ அந்த பேபி சிட்டர் வீட்டுக்கு வந்து உட்காந்துக்கிட்டு இந்த பையன்கிட்ட கதையாக சொல்கிறா. இந்த வீட்டுக்குள்ளே இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாத்தையும் ஒருத்தனே அவனுடைய ஃபேமிலி மெம்பரே ஒரு துப்பாக்கி எடுத்து சுட ஆரம்பிச்சிட்டான். கரெக்டாக 3:15 அவனுக்கு காதில் ஏதோ ஒரு ஒலி கேட்குமா. அந்த ஒலி கேட்ட உடனே அவன் ரொம்ப வித்தியாசமாக நடந்துக்குவான். அப்பன்னு பார்த்தா அங்கே பக்கத்தில் யார் வந்தாலும் அவனுக்கு அவன் கண்ணுக்கு மான்ஸ்டர் மாதிரி தெரியும். அந்த மான்ஸ்டர்லாம் கொலை பண்ணுறதுக்காக அவன் கையாலேயே எல்லாத்தையுமே சுட்டு கொண்டிருக்கான். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் எப்படி தான் இந்த வீட்டுக்குள்ளெல்லாம் வந்தீங்களோ எப்படி தான் இருக்கீங்களோ அப்படின்ட்டு அவனும் அந்த 2 பசங்களையும் கூப்பிட்டு வீடெல்லாம் சுற்றி காமிச்சிக்கிட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவளுக்கு இதெல்லாம் கேட்டால் கொஞ்சம் பயமாகவும் இருக்கும். அப்போ அந்த குட்டி பொண்ணு வந்துட்டு இதெல்லாம் எங்ககிட்ட சொல்லாத, ஜூடி வந்துட்டு ரொம்ப நல்லவ அப்படின்னப்போ ஜூடி யார் என்ன விளையாடுற அப்படின்னப்போ நான் ஒன்றும் விளையாடல, ஜூடி இங்கே தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறா. இவள் ஒருத்தி காமெடி பண்ணிக்கிட்டு அப்படின்னு 2 பேரும் அவங்கள கிண்டல் பண்ணிவிட்டு சரி ஜூடி என்ன இந்த க்ளோசெட்குள்ளே இருக்காளா, சரி நான் அந்த க்ளோசெட்குள்ளே போய் லாக் பண்ணிக்கிறேன் போதுமா, சரி இப்போ கதவை தர பார்த்தியா எதுவுமே ஆகலை நான் உயிரோடு தான் இருக்கேன்னு சொல்கிறா. அப்போ ஜூடி வந்துட்டு உள்ளுக்குள்ளே வந்துடுறா. இந்த பொண்ணுக்கு ரொம்ப பயமாயிடுது, கதவையே திறக்க முடியல. இவ திரும்பி பார்க்கும்போது அந்த ஜூடி அந்த க்ளாசெட்குள்ளே இவ பக்கத்தில் தான் இருக்கா. நெத்தியை காமிச்சிங்க பாரு, நீ தொட்டு பாரு, இங்கே என்ன சுட்டிருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணோட கையெடுத்து ஜூடியோட நெத்தியில் வைக்கிறா. இப்போ அதில் வந்துட்டு கில்மி அப்படின்னலாம் எழுதியிருக்கு. இவ ரொம்ப பயப்படுறா. உள்ளுக்குள்ளே இருந்துட்டு தட்டுன்னு தட்டுறா. வெளியே இருக்க பசங்களால் அந்த கதவை திறக்கவும் முடியல. இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. கொஞ்ச நேரத்தில் அவளுடைய பேரண்ட்ஸும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்து பார்த்து அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த பசங்க எவ்வளோ தான் சொன்னாலும் ஜார்ஜ் வந்துட்டு அதை நம்புற மாதிரி இல்லை. நீ தான் விளையாட்டுத்தனத்துக்காக அந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ணியிருக்க, உனக்கு நாளைக்கு நான் தண்டனை கொடுக்குறேன்னு அடுத்த நாள் காலையில் மரத்தை வெட்ட வச்சு அந்த மரத்தை எல்லாத்தையும் பேக் பண்ணுறது அடுக்கிறது அப்படியான வேலைகளை அந்த பையனை செய்ய சொல்கிறா. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது வீட்டில் இருக்க கார்பென்ட்ரி வேலையெல்லாம் இவன் பண்ணிக்கிட்டு இருக்கான். பண்ணிகிட்டு இருக்கும்போது இது என்னடா புது ரூமாக போகுது அப்படின்னு ஒரு பங்கர் மாதிரி பார்க்குறான். இவன் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது உள்ளே வந்துட்டு நீட்டமாக ஒரு நெடுக ரூம் போயிட்டுருக்கு. அந்த ரூமில் யாருமே இல்லை. ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி இருக்குது. அதுலேருந்து ரத்தம் வலிஞ்சிக்கிட்டு இருக்கு. மேலே யாரோ படுத்துருக்க மாதிரி இருக்கு. இவன் யாரா அதுன்னு போய் தொட்டு பார்க்கும்போது இவனே இவனை படுத்துட்டு இருக்கிற மாதிரி பார்க்குறான். பார்த்த உடனே இவனுக்கு பயத்தில் வாமிட்டே வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பயங்கர கன்ஃபியூஷனில் இவன் போயிட்டு கொஞ்சம் நேரம் குளிக்கலாம் அப்படின்னு டப்பில் படுக்கிறான். டப்பில் படுக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு கை வந்து டப்புக்குள்ளே இவனை அழுத்தி கொள்ள பார்க்குது. இவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் கத்தும்போது இவளுடைய ஒய்ஃப் கேத்தி வந்துடுறா. கேத்தி வந்துட்டு இதெல்லாம் சைக்கலாஜிக்கலாக ஏதோ ஒரு பிரச்சனை தான், நம்ம டாக்டர்கிட்ட போகலான்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகிறாங்க. டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு எல்லாமே நார்மலாக தான் இருக்குது, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வந்துட்டு டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஏதோ டிஃப்ரெண்ட்டாக நடக்கிற மாதிரி இருக்குது, நம்ம இந்த ஊரை விட்டு போயிடலான்னப்போ எல்லா நம்ம பணத்தையும் இதில் தான் போட்டிருக்கோம், நம்ம இங்கேருந்து போக முடியாது அப்படிங்கிற ரியாலிட்டியை இவன் சொல்கிறான். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு இருக்கா இல்லையா கேத்ரினோட பொண்ணு, அவள் வந்துட்டு வீட்டோடைய மேலே கூரை மேலே ஏறி நின்றுட்டு விழுகிற மாதிரி ஒரு பொசிஷனில் நிற்கிறா. என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் 2 பேரும் அவங்களுக்கு தெரிஞ்ச தற்காப்பு முறையில் அவங்களுடைய குழந்தைய காப்பாற்றுறதுக்காக மேலே ஏறுறாங்க. அந்த பொண்ணு கரெக்டாக டிப்புக்கே போயிடுறா. அதுக்குள்ளே கேத்தி எப்படியோ அவளுடைய ஓட்டு மேலே ஏறி போய் அந்த பொண்ணை டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துடணும்னு பார்க்குறா. அந்த நேரத்தில் அவள் குதிக்கிறா. அப்போ கேத்தி வந்துட்டு முன்னாடி எம்பி வந்து அந்த பொண்ணை பிடிச்சிடுறா. 2 பேர்த்தோட வெயிட்டில் தாங்க முடியாமல் 2 பேரும் சரிஞ்சு வந்துடுறாங்க. அதே நேரத்தில்
ஜார்ஜும் கரெக்டாக வந்து அந்த குழந்தைய பிடிச்சிடுறா. உன்னுடைய விளையாட்டுத்தனத்தினால தான் இதெல்லாம் ஆகுதுன்னு சொல்கிறப்போ அந்த பொண்ணு ஜூடி தான் என்னை கூட்டிகிட்டு போனா அப்படின்னு சொல்கிறா. இந்த பொண்ணுக்கு நம்பவே முடியல. கேத்ரின் பயங்கர கோவப்படுறா. நீங்கள் எல்லாம் சேர்ந்து என்னை கொலை பண்ண பார்க்குறீங்க அப்படின்னெல்லாம் அந்த பொண்ணு என்னென்னமோ உளர ஆரம்பிக்கிறா. இந்த பொண்ணுக்கு உண்மையாகவே இங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒரு நினைவும் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் கேத்ரின் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாதிரியார்கிட்ட போயிட்டு ஹெல்ப் கேட்குறா. எங்கள் வீட்டில் இந்த மாதிரியெல்லாம் நிகழ்வுகள் எல்லாம் நடக்குதுன்னு. என்ன வீடுன்னு கேட்டதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அமிட்டிவில்லி அப்படின்னு சொன்ன உடனே அவர் வந்துட்டு அப்போ ஓகே நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்தில் வீட்டில் பார்த்திங்கன்னா அந்த ஜார்ஜ் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு அந்த பையனை வச்சுட்டு ரொம்ப ரகர்டாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் ராத்திரியெல்லாம் என்னென்னமோ வீடியோஸ் எல்லாம் பார்க்குறான். அந்த நேரத்தில் ஒரு வீடியோ பார்க்கும்போது பில்லியோட முகம் மட்டும் இவனுக்கு ஒரு மான்ஸ்டர் மாதிரியான உருவம் வந்துட்டு கொடுக்குது. இவனே வந்துட்டு ஹாலுசினேஷன் பண்ணிகிட்டு இருக்கான். கரெக்டாக அப்போ பார்த்திங்கனாலும் மணி 3:15 ஆகுது. இவனுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. வீட்டில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களுமே வந்துட்டு இவனுக்கு ரொம்ப ஹாண்டிங்காக இருக்குது. இவனை வந்துட்டு ரொம்ப தனிமைப்படுத்துகிறான். அண்ட் எப்பவும் போல் ராத்திரி 3:15 அந்த நாய் வந்துட்டு போட் ஹவுஸ்குள்ளேருந்து கத்திக்கிட்டு இருக்கு. இவனும் கையில் ஒரு கோடாரி எடுத்துகிட்டு அந்த நாய்க்குட்டியை போய் அடி நடிக்கிறான். அவனோட கண்ணுக்கு அது மான்ஸ்டர் மாதிரி தான் தெரியும். அடித்ததுக்கப்புறம் தான் பார்த்தா அது நாய்ங்கிறதே இவன் உணர்வான். இவனுக்கு ரொம்ப கில்ட் ஆயிரும். அந்த தண்ணி எல்லாத்தையும் யூஸ் பண்ணி அந்த ரத்தத்தெல்லாம் கழுவி அந்த போட் ஹவுஸ்குள்ளேயே அதை சமாதியும் கட்டிடுறான். அடுத்த நாள் அந்த பாஸ்டர் இருக்கார்லையே, அவர் வந்துட்டு வீட்டுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு பார்க்கறதுக்காக வராரு. கேத்திக்கிட்ட அவர் நீங்கள் நினைக்கிறத மாதிரி ரொம்ப சாதாரணமான பிரச்சனை இல்லை, இது நம்ம கொஞ்சம் க்ளோஸாக டீல் பண்ணணும். நான் இதுங்க வந்துட்டு ஒரு எக்ஸார்சிசம் நடத்துகிறேன், அதாவது பேய் ஓட்டுற மாதிரியான ஒரு நிகழ்வை நடத்த போகிறேன்னு சொல்கிறாங்க. அந்த நேரத்திலேயே அங்கே வந்துட்டு நிறைய வித்தியாசமான சம்பவங்கள் எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது. பாஸ்டர் இருந்தாலும் பரவாயில்லன்னு அதை செய்ய ஆரம்பிக்கும் போது நிறைய குழந்தைங்க வந்துட்டு அந்த பாஸ்டரை தாக்குது. அவருக்கு அதை தாக்கு பிடிக்க முடியல. திடீர்னு அவர் வந்த வழியிலேயே வேகமாக கார் எடுத்துகிட்டு ஓடிடுறாரு. கேத்தி எவ்வளவோ கெஞ்சி பார்த்தும் கூட அவர் நிற்கவே இல்லை. அதே மாதிரி அன்னைக்கு நைட்டு வருது. கரெக்டாக 3:15 நம்ம ஜார்ஜுடைய காதில் யாரோ திரும்ப கத்துற மாதிரியே கேட்குது. ஜார்ஜுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவன் தன்னுடைய சுயநினைவு இல்லாமல் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு உடம்பு வலியும் ஆரம்பிக்குது. அவன் நேராக போட் ஹவுஸ் நோக்கி போயிட்டுருக்கான். இது எல்லாத்தையுமே கேத்தி மேலேருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கா. அவளுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. அடுத்த நாள் காலையில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லைப்ரரி போயிட்டு இவளுடைய அந்த வீட்டுடைய ஹிஸ்ட்ரியை படிச்சாகணும் அப்படின்னு படிக்கிறான். படிக்கும்போது தான் அவளுக்கு நிறைய ஷாக்கிங்கான நியூஸ் எல்லாம் தெரியுது. பல வருஷத்துக்கு முன்னாடி அங்கே வந்துட்டு பிளாக் மேஜிக் இருக்கு இல்லையா, அந்த சூனியமெல்லாம் பண்ணுறவங்க அவங்கெல்லாம் இருந்திருக்காங்க. நிறைய கொலையெல்லாம் நடந்திருக்கு. அவங்க வந்துட்டு அவங்களுடைய வீட்டில் யாரெல்லாம் கூடி வராங்களோ அவங்க 28 நாளில் வந்துட்டு இறந்து போயிடுவாங்க. அன்னைக்குன்னு பார்த்து தான் அது 28வது நாளாக இருக்கும். கேத்தி அதை படித்த உடனே வீட்டில் இருக்க எப்படியாவது எல்லாத்தையும் காப்பாற்றிடணும் அப்படின்ட்டு வேகமாக கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்கா. போகும்போதே வந்துட்டு ஜார்ஜ் அங்கே இருக்கக்கூடிய இந்த பேஸ்மெண்ட் எல்லாத்தையும் உடச்சி உள்ளுக்குள்ளெல்லாம் போகிறான். அப்போ அவன் மேலே ரத்தம்லாம் தெரிக்குது. ஏகப்பட்ட ஹாலுசினேஷன் அவனுக்கு வருது. இது எதுவும் நடக்கிற மாதிரியே அவன் கற்பனை பண்ணிகிட்டு இருக்கான். வீட்டுக்கு போய் பார்க்கும்போது கேத்திக்கு, பில்லிக்கு, அவளுடைய 2 பசங்களுக்கு எல்லாத்துக்குமே இவன் சமாதியெல்லாம் தயார் பண்ணி வீட்டில் வச்சுருந்துருக்கான். அதுக்கப்புறம் தான் இவன் வந்துட்டு எப்படியாவது குழந்தைங்களை காப்பாற்றி எடுத்துகிட்டு போயிடணுன்ட்டு தேடிட்டு இருக்கும் போதே உடனடியாக அவன் வந்து கையில் ஒரு பெரிய துப்பாக்கி எடுத்துகிட்டு இவங்களை எல்லாத்தையும் கொலை பண்ணுறதுக்காக துரத்திட்டு இருக்கான். பயங்கரமான மழையெல்லாம் வருது. வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்க்ரூ நட்டெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நகர ஆரம்பிக்குது. வீட்டில் இருக்க எல்லா கதவுகளும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுது. இவங்க ஒவ்வொரு கதவாக போய் தட்டி பார்க்குறாங்க, ஆனால் திறக்க முடியல. ஜார்ஜ் ஒரு வழியாக கேத்தியை பிடிச்சிட்டான். அவங்கக்கிட்ட இருந்து காப்பாற்றுறதுக்காக அந்த பசங்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவனுடைய பலத்துக்கு முன்னாடி அவங்களால போராட முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கேயும் அங்கேயும் போகிறாங்க. கடைசியில் மாடிக்கு போயிடலான்ட்டு போகிறாங்க. போகிற வழியிலேயே இவனும் பிடிச்சிடுறான். இவனுக்கு இடையில கொஞ்சம் இவனுடைய ஞாபகங்களும் வருது. ஆனால் அவனுடைய அந்த மான்ஸ்டர் குணம் வந்துட்டு அவனை விட்டு போகலாம். அவன் எப்படியாவது இவங்க எல்லாத்தையும் கொலை பண்ணிடணும்னு அவங்க மாடியில் வந்துட்டு அந்த ஓட்டு வழியே ஏறிட்டு இருக்கிறத தெரிஞ்சு மாடி நோக்கி சுடுறான். இந்த பசங்களுக்கும் ரொம்ப பயமாயிடுது. எப்படியாவது குழந்தைங்களையாவது காப்பாற்றணும் அப்படின்னு கேத்தி வந்துட்டு போயிட்டுருக்கும்போது பில்லி கரெக்டாக ஜார்ஜை வந்து அடித்து கீழே தள்ளி விட்டுறான். அவனோட துப்பாக்கியும் ஜார்ஜும் கீழே விழுந்துடுறாங்க. இப்போ எல்லாரும் மாடி வழியாக கீழே இறங்கிடலாம் அப்படின்னு ஒரு ஏணி படிக்கட்டு வழியாக கீழே இறங்கிடுறாங்க. அந்த நேரத்தில் ஜார்ஜ் கையில் இருக்கக்கூடிய கோடாரி எடுத்துட்டு எல்லாத்தையும் அடிக்க தொடங்குறான். கரெக்டாக ஜார்ஜ் வந்து பில்லியை அடிக்கலான்னு போகும்போது பில்லிய முகத்தில் வந்துட்டு மான்ஸ்டருடைய படிவம் வந்துட்டு தெரிய ஆரம்பிக்குது. இவனுக்கு உடனே அவனை கொலை பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் அதிகமாகுது. அந்த நேரத்தில் கரெக்டாக கேத்தி வந்து இவனுடைய கழுத்துலேயே அடிச்சிடறா. கழுத்தில் அடித்த உடனே லைட்டாக இவன் மயக்கமாகி கீழே விழுகிறான். இவனுக்கு கொஞ்சம் ஜார்ஜுங்கிற அவனுடைய சொந்தமான சுய உணர்வும் வருது. அப்போ கேத்திக்கிட்டே என்னை நீ கொன்று, என்னை உயிரோட விட்டேன்னா நான் உங்கள் எல்லாத்தையும் கொன்றுவேன், தயவு செஞ்சு என்னை கொன்று, அது உங்களை கொல்லாமல் என்னை விடாது அப்படின்னு சொல்கிறா. உடனே கேத்தி வந்துட்டு அவள் கையில் இருந்த துப்பாக்கியை வச்சு இவ
கழுத்துலேயே அடிச்சிடறான். இவனும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். இப்போ எல்லாரும் ஒரு வழியாக அந்த போட் ஹவுஸ்க்கு இவனுடைய பாடி எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் பாடி இல்லை, அவனை கொண்டிருக்க மாட்டாங்க, கொஞ்சம் மயக்கம் போட தான் வச்சுருக்காங்க அந்த சுச்சுவேஷன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக. அந்த அமிட்டிவில்லி ஹவுஸ்லேருந்து எல்லாருமே எஸ்கேப் ஆகிட்டு அந்த இருக்க போட்டை யூஸ் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு போகிற மாதிரி கதையை முடிச்சிருப்பாங்க. இதோடைய நிறைய சீக்வல்ஸும் வந்திருக்கு. உங்களுக்கு இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா, என்னோட நரேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ்.